ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ, மெக்னீசியம் போன்ற முடிக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனும் இருக்குது. ஸோ டெய்லியும் 10 பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்டா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவதாக சாப்பிட வேண்டியது வால்நட். இதில் விட்டமின் இ, விட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3 இருக்கிறதால ஸ்கின் அண்ட் ஹேருக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஸோ டெய்லியும் 3 வால்நட்டை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. இது நம்ம அதிகமாக எடுக்கும்போது பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏவாக மாறுது. அதனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பப்பாளி. பப்பாளி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு பப்பாளி பழத்தில் 235 மில்லிகிராம் விட்டமின் இ இருக்குது. இது புதுசாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சாப்பிடும்போது ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திராட்சை. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராட்சையும் ஒரு வகையில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், ஆரஞ்சு, இதில் எல்லாமே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாதுளை. அந்த மாதுளை ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். மாதுளை சாப்பிடும்போது எப்போது விதைகளோடய சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட பயன் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தக்காளி. தக்காளியில் விட்டமின் ஏ, பி, சி, இ இருக்கிறதால ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இது கொலாஜின் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கிறதுக்கு தக்காளி ஒரு நாளைக்கு 2 தக்காளி வீதம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.